குளித்தலை அருகே பேரூரில் பழைய சாலையின் கற்களை அகற்றிவிட்டு புதிய சாலை தரமாக அமைக்க பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலை ஊராட்சி ஒன்றியம் கூடலூர் ஊராட்சியில் பேரூரிலிருந்து பணிக்கம்பட்டி செல்லும் நெடுஞ்சாலையில் திருமலை ரெட்டியப்பட்டி வரை புதிய தார்ச்சாலை அமைக்கும் பணி கடந்த மாதம் தொடங்கியது. இதில் தற்போது பேரூரிலிருந்து கூடலூர் ஊராட்சி வரை சாலை பணி நடைபெற்று வருகிறது. இந்த தார்ச்சாலை பணியில் பழைய கற்களை அகற்றாமல் சாலையின் இரு புறங்களிலும் சுமார் 2 அடி உயரத்தில் கான்கிரீட் அமைத்து தளம் அமைக்கப்பட்டு வருகிறது. இயற்கையாகவே குடியிருப்பு பகுதிகளில் தாழ்வான நிலையில் இருந்து வருகிறது. மழைக்காலங்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து மழை தண்ணீர் குடியிருப்பு பகுதிகள் புகுந்து வந்தது. தற்போது சாலை அமைக்கும் பணி மேலும் 2 அடி உயரத்தில் அமைக்கப்படுவதால் குடியிருப்பு பகுதியில் மேலும் பள்ளத்தில் இருந்து வருகிறது. இந்த சாலை பணியினால் குடியிருப்பு பகுதி பொதுமக்கள் மேலும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். புதிய சாலை பணியின் போது பழைய கற்களை முழுமையாக அகற்றிவிட்டு புதிய சாலை அமைத்தால் சாலையின் இரு பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் சமமாக இருக்கும். மழைக்காலங்களில் மழை தண்ணீர் வீட்டிற்குள் போகாமல் தடுக்க முடியும். பொதுமக்கள் பாதிப்பை தடுக்கும் வகையில் புதிய சாலை பணி தரமாக சாலை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலை பணி தொடங்கி 20 நாட்களுக்கு மேலாகியும் சாலை பணிகள் மந்தமாகவும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதனால் வணிக நிறுவனங்கள் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இது சம்பந்தமாக பொதுமக்கள் தோகைமலை ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ராஜேந்திரன், ஒன்றிய பொறியாளர் சுரேஷ் ஆகியோரிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் சாலை பணி குறித்து நேரில் வராமல் தரமற்ற சாலை பணிக்கு உடந்தையாகவும் இருந்து வருவதாக பொதுமக்கள் சரமாரி புகார் தெரிவித்து வருகின்றனர். பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் புதிய சாலை பணி அமைய வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழே பிடிச்சி போட்டால் மட்டம் போட்டால் தண்ணி வெளியே தண்ணி ஃப்ரீயாக போயிடும். ஆனால் இது ஃப்ரீயாக போகிற மாதிரி தெரியல. இது ஐடி மேலே போட்டுருக்காங்க. இப்போ வந்து இந்த சைடில் இருக்கிற நெருக்கல் பக்கம் இருக்கிற தண்ணி அப்படியே ஃப்ளோ பண்ண ரொம்ப பாதிக்கிறோம். இது வந்து டிச்சு வந்து இவ்வளோ ஹைட்டாக போட்டுருக்காங்க. வீடு வந்து இவ்வளோ பள்ளமாக போச்சு. நாங்களே எப்படி நீங்கள் தான் பார்த்து மழை வந்தால் எல்லாம் தண்ணியில் தான் நிற்கிது வீடெல்லாம். நீங்கள் தான் அரசாங்கம் பார்த்து பாதிப்பு ரொம்ப வரும். போய் நம்ம அரசாங்கத்தை போய் முறையிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. போய் நம்ம இது பண்ணிக்கிட்டாதான் மக்களுக்கு நல்லது. அதனால தான் நாங்கள் பல பேர்த்திட்ட சொன்ன ஒன்றும் காணோம். இதை வந்து நேரடியாக வந்து பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி தரணும்னு கேட்குறோம். ரோடு போட வேணும்னு சொல்லுங்கள். ரோடு போட்டால் கொஞ்சம் பார்த்து நீங்களும் மக்கள் பார்த்துக்கலாம் போடுங்க. பழைய ரோட்டை எடுத்துகிட்டு புது ரோடு போட்டுருங்க. கரூர் மாவட்டம் தோமலை ஊராட்சி ஒன்றியம் கூடலூர் ஊராட்சி பேரூர் உடையாப்பட்டிலிருந்து திருமலட்டிப்பட்டி வரலாம் நடைபெறும் சாலை பணி தரமற்றதாக நடைபெறுது. மேலும் பழைய சாலையை வந்து அகற்றாமல் புதுசாக சாலை போடுறதுனால பாருங்கள் 2 அடி வந்து உயரம் ஹைட் கூட வருது. இதனால் குடியிருப்பு பகுதியில் வந்து பள்ளமாக போகுது. இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் இந்த பழைய சாலையை எடுத்துகிட்டு பண்ணணும்னு சொல்லி 2021 ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க. அந்த சட்டத்தை பயன்படுத்தாமல் அவங்க இஷ்டத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக இன்ஜினியர்கிட்ட கூப்பிட்டு சொல்லியும் வீடியோட்ட கூப்பிட்டு சொல்லி இதுவரை வந்து யாரும் பார்வையிடலை. இது சம்மந்தமாக தமிழக அரசு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு இது மூலமாக கேட்டுக்கொள்கிறோம்.